வேற யாரு? என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்காளே, அந்த காயத்ரி தான். அவளை எங்கடி பார்த்த? எங்கேயோ பார்த்தேன். அதுவும் அவளை மட்டும் தனியா பார்க்கல, செழியன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியறா. அவ செழியனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. செழியனும் அவளே கதின்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். என் வாழ்க்கையே போச்சுமா, போச்சு. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. தலையும் புரியல, வாலும் புரியல. அவங்க 2 பேரும் ரோட்ல நின்னு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. 2 பேரும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டதுனால உன் வாழ்க்கை ஏண்டி போக போகுது? ஐயோ மம்மி, நான் பார்த்தத நீ பாத்திருந்தேனா அவளை அங்கேயே வெட்டி போட்டுட்டு வந்திருப்ப. போதுமா? செழியன் அந்த காயத்ரி மேல ஏதோ மயக்கத்துல இருக்கான். அவளுக்கு ஒண்ணுனா அப்படியே துடிச்சு போறான். அவளுக்காக இன்னைக்கு என்ன அடிச்சிட்டான்னா பாத்துக்கோங்க. போட்டி உனக்கும் என் தம்பி பொண்ணு ரேஷ்மாவுக்கும் தான் நினைச்சேன். ஆனா அந்த போட்டியில காயத்ரியும் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. இனிமே அவ அந்த வீட்டுல இருக்கிறது எப்பவுமே நமக்கு ஆபத்து தாமா. அவளுக்கு தான் அந்த சுந்தர் பையன் இருக்கான்ல, இன்னும் எதுக்கு இப்படி அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறா? அவள அந்த ஆதிசங்கரையும் விரட்டி விடாம எதுக்காக வீட்லயே வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அவ அந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறா. அவ ஏதோ பிளானோட தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி போவா? நாம தான் எப்படியாவது அவளை விரட்டணும். அந்த போதை மருந்து பதுக்கி வச்ச கேஸை எப்படியாவது அவளுக்கு எதிராக ஸ்ட்ராங் ஆக்கி அவளை உள்ள தள்ளணுமா. அப்பதான் அவ அடங்குவா. எனக்கு என்னமோ காயத்ரி விஷயத்துல நாம டீல் பண்றதை விட அவளை கட்டிக்க போற அந்த சுந்தர விட்டு டீல் பண்ணாதான் சரிப்பட்டு வரும். எப்படிமா? நடந்த விஷயத்த அவன் காதுக்கு கொண்டு போகணும், மத்தத அவன் பாத்துப்பான்.